அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயகுமார். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள அளவியல் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா வட்டத்தோட பகுதிகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வில்லின் நீளம், ஒரு வட்டத்தில் வில்லோட நீளம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி வட்டகோண பகுதியோட பரப்பளவு என்ன, சுற்றளவு என்ன, அதை பார்க்க போகிறோம். அது போக இதில் என்னென்னா கூட்டு உருவங்கள்னு சொல்லி அந்த டாப்பிக்கும் இதில் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்ப்போம். இப்போ நம்ம வட்டத்தோட பரப்பளவு சுற்றளவுலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து வட்டகோண பகுதி. வட்டகோண பகுதினா என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, வட்டத்தில் 2 ஆரங்களால் பிரிக்கக்கூடிய பகுதி, 2 ஆரங்களால் பிரிக்கக்கூடிய பகுதி தான் வட்டகோண பகுதி. இதில் வந்து தனியாக எடுத்து பார்ப்போம். இங்கே மாதிரி நல்லா கவனிங்க. இதை வந்து நம்ம மையக்கோணம்னு சொல்லுவோம், தீட்டா. இது வந்து மையக்கோணம். இது வந்து என்னென்னா லென்த் ஆஃப் த ஆர்க் லென்த்து, சரியா, வில்லின் நீளம்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம எல்லுன்னு சொல்லுவோம். இந்த லென்த்து இதிலேருந்து இது வரைக்கும் வரையக்கூடிய லென்த்து வந்து எல், சரியா. இப்போ இதில் நம்ம ஒரு 2 ஃபார்முலா படிக்க போகிறோம். வில்லின் நீளம், வட்டகோண பகுதியின் பரப்பளவு. இது வில்லின் நீளம்னா லென்த் ஆஃப் த ஆர்க், எல் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு 2/r. எல் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு 2/r. இப்போ வட்டகோண பகுதியின் பரப்பளவு, வட்டகோண பகுதியின் பரப்பு. வட்டகோண பகுதினா செக்டார் ஆஃப் ஏ சர்க்கிள், A ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு r ஸ்கொயர். இப்போ நீங்கள் வெள்ளின் நீளத்துக்கு 2/r ஞாபகம் வச்சுக்கோங்க. பரப்பளவு, வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலான r ஸ்கொயர் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து சுற்றளவு இருக்குது. வட்டகோண பகுதியின் சுற்றளவுன்னு பார்த்தோம்னா இது ஒரு r, இது ஒரு r. அப்போ r + r வந்து 2r. இங்கே ஒரு l இருக்கா, அப்போ L + 2r. வட்டகோண பகுதியின் சுற்றளவு ஃபார்முலா, வட்டகோண பகுதியின் சுற்றளவு P ஈக்குவல் டு L + 2r. ரைட். இப்போ நம்ம என்னென்னா அரை வட்டத்தோட சுற்றளவு, கால் வட்டத்தோட சுற்றளவும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ அரை வட்டம், ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மையம். அப்போ இந்த பக்கம் ஒரு ஆரம், இந்த பக்கம் ஒரு ஆரம். இது வந்து என்ன, லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா, முழு வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா தெரியும், 2/r. அதில் பாதி அளவு, இப்போ 2/rல பாதினா அதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா r, சரி. அப்போ இந்த நீளம் வந்து நமக்கு எவ்வளோனா r. அப்போ சுற்றளவு ஃபார்முலா வந்து r ப்ளஸ் இங்கே வந்து r + r வந்து 2r. அப்போ இதுதான் நமக்கு என்ன, அரை வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா, பெரிமீட்டர் ஆஃப் ஏ செமி சர்க்கிள், ரைட்டு. அடுத்து வந்து கால் வட்டம்னா இப்படி இருக்கும். அப்போ இந்த லென்த்து வந்து முழு வட்டத்தோட சுற்றளவோட கால் பகுதி. அப்போ 2/rல கால் பகுதி. இது வந்து மையம்னா அப்போ இது ஆரம், இது ஆரம். அப்போ கால் பகுதினா 2 கேன்சல் பண்ணோம், r/2. அப்போ கால் வட்டத்தின் சுற்றளவு வந்து r/2 ப்ளஸ் இங்கே ஒரு ஆரம் ப்ளஸ் இங்கே ஒரு ஆரம், r + r வந்து 2r. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா, சரியா. திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. வட்டகோண பகுதியோட வெள்ளின் நீளத்துக்கு தீட்டா பை 360 இன்ட்டு 2/r. இதில் வந்து தீட்டான்றது மையக்கோணம், ஆறுன்றது ஆரம். அப்போ மையக்கோணமும் ஆரமும் கொடுத்துட்டு வில்லின் நீளமோ பரப்பளவோ கேட்குறாங்கன்னா இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து நமக்கு L + 2r. இது என்னது, வட்டகோண பகுதியோட சுற்றளவு. இப்போ இந்த வட்டகோண பகுதியோட பரப்பளவுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதையும் சேர்த்து படிச்சுக்கணும். இது வந்து வில்லின் நீளமும் ஆரமும் கொடுத்துட்டாங்கன்னா A ஈக்குவல் டு LR/2, A ஈக்குவல் டு LR/2. வில்லின் நீளமும் ஆரமும் கொடுத்துட்டு வட்டகோண பகுதியோட பரப்பளவு கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.
ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், எல்லா ஃபார்முலாவும் படிச்சிருக்கணும். அதேமாதிரி கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து ஒரு வட்டத்தை ஒரு 5 சமமாக பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வட்டத்தை வந்து 1 2 3 4 5 சமமாக பிரிக்கிறோம் அப்படின்னா இதோட வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு, ஒரு வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஒரு வட்டத்தை சமமாக பிரிக்கிறது, 5 சமமாகவோ இல்லை 6 சமமாகவோ பிரிச்சுட்டா அதுக்கு ஃபார்முலா வந்து வட்டக்கோண பகுதியோட பரப்பளவுக்கு என்ன செய்றீங்கன்னா 1/5. 5 பகுதினா 1/5 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர், 1/5 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அதே வில்லின் நீளம்னா இந்த ஒரு பகுதியோட வில்லின் நீளம் மட்டும் வேணும் அப்படின்னா 1/5 இன்ட்டு 2/r. அப்போ எத்தனை பகுதிகளாக நம்ம பிரிக்கிறோன்றதையும் பார்க்கணும். இதை நம்ம காமனாக என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபார்முலா எப்படி வரும்னா a = 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அதேமாதிரி வில்லின் நீளம் வந்து 1/n இன்ட்டு 2/r. இந்த 2 ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை பகுதிகளாக பிரிக்கிறாங்களோ அதுதான் என்ன. இப்போ நம்ம ஒவ்வொரு கணக்காக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மையக்கோணம் 120 டிகிரி எனில் வில்லின் நீளம், பரப்பளவு, சுற்றளவு, நம்ம மூணையுமே ஒரே கணக்கில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ இங்கே மையக்கோணம்ன்றது என்ன எடுத்துக்கணும்? டீட்டா. இங்கே மையக்கோணம்னா என்ன? டீட்டா. டீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 120 டிகிரி. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு வில்லின் நீளம் ஃபார்முலா நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆரம் வந்து 21 சென்டிமீட்டர் அப்படின்னா r = 21. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வில்லின் நீளம் கண்டுபிடிப்போம். ஃபார்முலா நம்ம கையில் இருக்குது. θ/360 இன்ட்டு 2/r. இங்கே θ வந்து 120/360 இன்ட்டு 2 இன்ட்டு பைனா 22/7. ஏன்னா பையோட மதிப்பு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆரம் வந்து 21. அப்போ 1 7 3 21. இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடுவோம். 12 இங்கே 3 12. அப்போ 3ஐயும் இங்கே அடி கொடுத்துடலாம். சரியா? அப்போ 2 இன்ட்டு 22 வந்து 44 சென்டிமீட்டர். 44 சென்டிமீட்டர். அடுத்து ரெண்டாவது வந்து பரப்பளவு. சரியா? பரப்பளவு ஃபார்முலா என்ன? θ/360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ θ வந்து இங்கே 120/360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அப்போ 22/7 பை. சரியா? ஆர் ஸ்கொயர்னா ஆர் வந்து 21. அப்போ 21 இன்ட்டு 21 2 தடவை எழுதணும். ஆர் ஸ்கொயர்னால் 2 தடவை எழுதணும். 1 7 3 21. இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 1 12 இங்கே 3 12. சரியா? 1 3 3 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 22 இன்ட்டு 21. 22 இன்ட்டு 21. 1 2 2 4 6 2 4. அப்போ 462 சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரைட். இப்போ மூணாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா சுற்றளவு கேட்டிருக்காங்க. மூணாவது என்ன கேட்டிருக்காங்க? சுற்றளவு. சுற்றளவு ஃபார்முலா நமக்கு என்ன? L+2R. இப்போ சப்போஸ் டைரெக்டாக சுற்றளவு மட்டும் கேட்குறாங்கன்னா நம்ம வில்லின் நீளம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 44. 44 + 2R அப்படின்னா R வந்து 21. அப்போ 2 இன்ட்டு 21 வந்து நமக்கு 42. அப்போ 44 + 42 எவ்வளவு? 86 சென்டிமீட்டர். இவ்வளோதான். இதில் வந்து நம்ம பரப்பளவு, வில்லின் நீளம், சுற்றளவு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ரெண்டாவது சம் பாருங்கள். 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 5 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்ட வில்லின் நீளத்தையும் காண்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதில் 5 சம அளவுகளாக பிரிக்கிறாங்க. வில்லோட நீளம் கேட்குறாங்க. வில்லோட நீளம். அப்போ என்ன செய்யணும்? ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சரியா? வில்லின் நீளம் கேட்டாங்கன்னா 1/n இன்ட்டு 2/r.
அதே வந்து வட்டகோண பகுதியோட பரப்பளவு கேட்டாங்கன்னா 1/n × r². இந்த 2 ஃபார்முலா படிச்சிருக்கோம். ரைட்டு. இப்போ வெள்ளி நீளம்ன்றதுனால இங்கே 1/n எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்க? 5. அப்போ 1/5 × 2/r 22/7 ஆரம் வந்து 35 சென்டிமீட்டர். ஆரம் எவ்வளவு? 35 சென்டிமீட்டர். ஒரேல இங்கே 7 35 4 5 5 அடி கொடுத்துரும். அப்போ 2 × 22 வந்து 44 சென்டிமீட்டர். ரைட். அடுத்து 3ஆவது சம் பாருங்கள். 7.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு ஸ்பின்னரானது 6 சம அளவுள்ள வட்டகோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டகோண பகுதியின் பரப்பளவு கேட்குறாங்க. எத்தனை சம பாகங்களாக பிரிச்சுருக்காங்கன்னா 6 சம பாகங்கள். அப்போ பரப்பளவுன்றதுனால A = அப்போ இங்கே வந்து n வந்து 6 × r² ஆரம் வந்து 7.5. அப்போ 7.5 × 7.5. இங்கே ஆன்சர் வந்து பையில் வந்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ இதை நம்ம எப்படி பெருக்கலாம்? புள்ளி எடுத்துருங்க. அப்போ 75 பெருக்கணும். இந்த மாதிரி நம்பர் 75 85 25 இதெல்லாம் ஸ்கொயர் வேல்யூ எப்படி வரும்? 5 25. இங்கே வந்து 7க்கு அடுத்த நம்பர் 8 8 56. கடைசியாக 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடணும். 56.25 /6 × இப்போ இதை நம்ம அடி கொடுக்குறோம். 6ஆல் அடி கொடுக்குறோம். 1 6 6 9 6 54 மீத 2 புள்ளி வச்சுருங்க. 22 22னா 3 6 18 மீத 4 45 7 6 42 மீத 3 30. அப்போ 5 6 30. சரியா? அப்போ 9.375 சென்டிமீட்டர்² அல்லது சதுர சென்டிமீட்டர். இப்போ இந்த 4ஆவது சம் பாருங்கள். 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 4 பதக்கங்களை படத்தில் உள்ளவாறு வைக்கும் பொழுது இடையில் அடைபடும் நிழலிட்ட பகுதியின் பரப்பு கேட்குறாங்க. இந்த பகுதியோட பரப்பளவு கேட்குறாங்க. சரியா? அது கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி காமிக்கிறேன். ரைட்டு. இப்போ இந்த நிழலிட்ட பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். விட்டம் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நான் என்ன செய்கிறேன்னா இப்படி பிரிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து இது சென்டரை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுவோம். அப்போ சென்டரை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சதுரம் கிடைக்குமா? அப்போ விட்டம் வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர் அப்படின்னா இதிலேருந்து இது வரைக்கும் வந்துடும். ஏன்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஆரம், அதோட 2 மடங்கு வந்து விட்டம். அப்போ இது வந்து 3.5, இது 3.5. 7ல் பாதி வந்து 3.5. சரியா? அப்போ சதுரத்தோட பக்க அளவுன்னு பார்க்கும்போது இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கும்போது 7 சென்டிமீட்டர். அதே வட்டத்தோட ஆரம் பார்க்கும்போது அதில் பாதி வந்து 3.5 சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க. இப்போ இடையில இருக்க பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து சதுரத்தோட பரப்பளவு. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னா சதுரம் ஃபஸ்ட்டு. அப்போ சதுரம் நம்ம ஃபுல்லாக வந்துடும். அதுக்கடுத்து என்ன செய்கிறேன்னா இந்த 4 கால்வட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பரப்பளவை கண்டுபிடிச்சி கழிச்சிட்டா போதும். இந்த 4 கால்வட்டத்தோட பரப்பளவு. ரைட். அப்போ சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து A² - 4 கால்வட்டம் சேர்ந்தது ஒரு முழு வட்டம் ஆயிரும். அதனால் அதுக்கு நீங்கள் r² போட்டுக்கலாம். r². இப்போ சதுரத்தோட பக்க அளவு எவ்வளவு? 7. அப்போ 7² 7 × 7 மைனஸ் r². வந்து 22/7 × r². இங்கே r எவ்வளவு? 3.5 × 3.5. ஆரம் வந்து 3.5னால இங்கே r². ரைட். 7 49 மைனஸ் 1 7, இங்கே 0.5 வரும். 7 35, இப்போ 0.5. அப்போ 49 மைனஸ் இப்போ 22 5 3.5. புள்ளியெல்லாம் எடுத்துருங்க. 35 5 பிறகுன்னா 5 25 மீத 2 3 15 2 17. அதோட ஒரு 22 25 10க்கு 0 மீத 1
இதெல்லாம் 14 1 15க்கு 5 மீத 1 ஒரு 2 2 1 3 0 5 3 ஏன்னா அதே 2 இருக்கிறதுனால 0 5 8 3 மொத்தம் 2 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கும்போது 38.5 இப்போ 49ல் 38.5 போச்சுன்னா இங்கே ஒரு 1.5 இங்கே ஒரு 9 அப்போ 10.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அவ்வளோதாங்க. அப்போ அந்த இடைப்பட்ட பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஒரு சதுரத்தோட பரப்பளவு அதாவது ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த 4 கால்வட்டத்தோட பரப்பளவையும் கழிச்சிட்டோம்னா எனக்கு என்ன கிடச்சிடும், இந்த இடையில இருக்க பகுதியோட பரப்பளவு கண்டுச்சிடும். ரைட். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள், ஒரு கூட்டு உருவம். இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, நடுவில் சதுரம், இங்கே கால்வட்டம் 4 கால்வட்டம் இருக்குது. இதோட பரப்பளவு சுற்றளவு. சரியா, சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இப்போ சுற்றளவு நீங்கள் பார்த்தே சொல்லிடலாம். சுற்றளவுனா சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீளம் தான். அப்போ சுற்றி இருக்கக்கூடிய நீளம் பார்க்கும்போது இங்கே 1 2 3 4. சரி, அந்த 4மே என்ன, இந்த 3.5 தான். 4ஓட அளவுமே என்ன, அது 3.5. அப்போ சுற்றளவுக்கு வந்து 4 × 3.5 ப்ளஸ், புரியுதா, அந்த 3.5 அளவு கொடுத்துருக்காங்களா சதுரத்தோட பக்க அளவுன்னு சொல்லும்போது இது வந்து வட்டத்தோட மையமாக எடுத்துக்கணும். அப்போ இதுவும் ஆரம் தான், இதுவும் ஆரம் தான். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த நீளத்தை பாருங்கள், இது வந்து வட்ட வில்லு. சரியா, இங்கே 4 இது இருக்கிறதுனால 4 கால்வட்டம் இருக்கிறதுனால 4 சேரும்போது ஒரு முழு வட்டமாக கிடச்சிரும். அப்போ முழு வட்டம்னா 2/r, முழு வட்டத்தோட வெள்ளின் நீளம், அதாவது சுற்றளவு ஃபார்முலானா 2/r. அப்போ 4 × 3.5 வந்து 14 ப்ளஸ் 2 × 22/7 r வந்து நமக்கு இங்கே எவ்வளவு 3.5, r வந்து 3.5. இப்போ 14 ப்ளஸ் இங்கே ஒரு 0.5. சரி, அப்போ 2 × 0.5 வந்து 1 வரும். அப்போ 1 × 22 22. அப்போ 36 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க உள்ள. இப்போ 36 சென்டிமீட்டர். இதே இந்த கூட்டு உருவத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்போ சதுரத்தோட பரப்பளவு ப்ளஸ் இந்த 4 கால்வட்டத்தோட பரப்பளவு. அப்போ 4 கால்வட்டமும் சேரும்போது அது ஒரு முழு வட்டம் ஆயிரும். அப்போ வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா போட்டால் போதும். அப்போ சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா a² ப்ளஸ் ஒரு முழு வட்டமாகிறதுனால r². இப்போ இங்கே வந்து a வந்து 3.5. அப்போ 3.5 × 3.5 ப்ளஸ் 22/7 ஆரமும் நமக்கு 3.5. 0.5 வரும். 35 25 25 12. அப்போ 12.25 ப்ளஸ் அப்போ 22 0.5 3.5 இந்த பிறகு இருக்கமா 35 5 அதோட ஒரு 22 பெருக்கும்போது 38.5 வருது. 38.5. அப்போ 12.25ஐயும் 38.5ஐயும் கூட்டினோம்னா 38 + 12 50. அப்போ 50.75 வரும். 50.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி கூட்டு உருவம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வேகமாக செஞ்சிடலாம். அடுத்த 6ஆவது பாருங்கள். நிசாந்தின் சாவி கொத்தானது 5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரத்துடன் ஒரு சமபக்க முக்கோணத்தையும் ஓர் அரை வட்டத்தையும் படத்தில் உள்ளவாறு இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது எனில் அதன் பரப்பளவை காண்கன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இதில் வந்து மேலே சமபக்க முக்கோணம், இது சதுரம், இது வந்து அரை வட்டம். அப்போ 3ஓட பரப்பளவு ஃபார்முலாவையும் நம்ம அப்படியே கூட்டினா போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மேலே என்ன இருக்குது, சமபக்க முக்கோணம், அதோட ஃபார்முலா √3/4 a² ப்ளஸ் சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா a². இங்கே கீழே வந்து அரை வட்டம், அப்போ வட்டத்தில் பாதி, அப்போ 1/2r². வட்டத்தோட பரப்பளவில் பாதி அளவு. ரைட். இப்போ √3க்கு வந்து அவங்களே வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.732
பை 4 இன்ட்டு இங்கே பக்க அளவு வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ 5 இன்ட்டு 5 ப்ளஸ் இங்கே சதுரத்தோட பக்க அளவு 5 இன்ட்டு 5 ப்ளஸ் 1/2 இன்ட்டு பைக்கு வந்து 3.14ன்னு கொடுத்துருக்காங்க. 22/7 போல் இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஆர் எவ்வளவு இங்கே விட்டம்தே 5. நல்லா கவனிங்க, இதிலேருந்து இது வரைக்கும் 5. அப்போ அதில் பாதி வந்து 2.5. அப்போ ஆர் ஸ்கொயர்னா 2.5 இன்ட்டு 2.5. இதை நம்ம அடி கொடுத்து கூட்டினா ஆன்சர் வந்துடும். இப்போ இதை பெருக்கிடுங்க. ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு கடைசியாக 4ஆல் அடி கொடுத்துருவோம். 5 25. நல்லா கவனிங்க, 1 புள்ளி எடுத்துருங்க. 17 3 2 அதை 25ஆல் பெருக்குங்க. ரைட்டா? 2 10க்கு 0 மீதம் 1 3 15 16க்கு 6 மீதம் 1 36 3 8 2 4 3 6 மீதம் 1 3 0 10க்கு 0 மீதம் 1 13க்கு 3 மீதம் 1 9 4. சரியா? அப்போ இங்கே நம்ம 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது இங்கே வந்துடும். அப்போ 43.3 பை 0 புள்ளிக்கு அங்கிட்ட எத்தனை 0 வந்தால் எடுத்துடலாம் பை 4 ப்ளஸ் 5 25. இங்கே என்ன செய்யணும்னா 25 314. அதுக்கப்புறம் 2ஆல் அடி கொடுத்துருவோம். இல்லைன்னா இப்போ இங்கேயே அடி கொடுத்துருங்க. 2 2 மீதம் 1 2 10 மீதம் 1 7 2 14. இது 3ஐயும் பெருக்க வேண்டியது. அப்போ என்ன வரும்? 25 இன்ட்டு 25 ஃபஸ்ட்டு பெருக்கிடுவோம். இந்த மாதிரி இருந்தால் 5 25 2 இன்ட்டு 3 6 625. அப்போ 157ஐயும் 625ஐயும் பெருக்கணும். 57ஐயும் 625. எல்லாம் 35 மீதம் 3 25 ஒரு 14 39 42க்கு 2 மீதம் 4 5 47 57 61க்கு 1 மீதம் 6 2 32 ஒரு 6 38 மீதம் 3 ஒரு 6 3 9. சரியா? அப்போ எத்தனை ஸ்தானம்? 1 2 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4. அப்போ 9.8125. இப்போ இங்கே வந்து நம்ம 4ஆல் அடி கொடுப்போம். 4ஆல் அடி கொடுத்தோம்னா ஒரு 4 4 அடுத்த நம்பர் இருக்கும்போது அடங்காதுன்னா 0 சேர்த்துட்டு அப்புறம் 33 8 4 32. சரியா? 32 மீதம் 1. அப்போ 10னா 7 4 8 மீதம் 2 5 4 20 வரும். இங்கே 5க்கு மேலே வந்தால் ஒரு ஸ்தானம் கூட்டி எடுது. அப்போ 10.83 ப்ளஸ் 25 ப்ளஸ் இங்கே 2 ஸ்தானத்தில் இருக்கும்போது 9.81. ரைட்டா? அது 3ஐயும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள் 10.83 இங்கே வந்து 25 அடுத்து வந்து 9.81 கூட்டினோம்னா 4 16க்கு 6 மீதம் 1 10 15க்கு 5 மீதம் 1 4. அப்போ 45.64. அப்போ 45.64 எதில் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த 7வது சம் பாருங்கள். 10 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய சதுரத்தில் படத்தில் உள்ளவாறு நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பை காண்க. அது பை வந்து 22/7 கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க, இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது உங்களுக்கு. அதாவது நிழலிடப்பட்ட பகுதியோட பரப்பளவு அப்படின்னா 4/7a² ஞாபகம் வச்சுக்கோங்க. நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு, இந்த பகுதியோட பரப்பளவு கேட்குறாங்க அப்படின்னா 3/7a². டைரக்ட் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த படத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு. இப்போ இந்த ஏன்றது என்ன அப்படின்னா பக்க அளவு. சதுரத்தோட பக்க அளவு கொடுத்துருக்காங்களா? 10 சென்டிமீட்டர். அப்போ 4/7 இன்ட்டு 10² அப்படின்னா 10 இன்ட்டு 10. அப்போ 4 இன்ட்டு 10 40. அப்போ 400. 400/7. இது அடி கொடுத்தா என்ன வரும்? 5 35 மீதம் 5 50 வரும். 50னா 7 49 மீதம் 1. அப்போ 10 1 7 மீதம் 3 30னா 4 28 மீதம் 2. அப்போ 20ன்னும் போது இங்கே 5 5க்கு மேலே வராது. சரியா? அப்போ 57.14
சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி படம் கொடுத்தாங்க அப்படின்னா நிழலிடப்பட்ட பகுதி கேட்டாங்கன்னா 4/7 a². இல்லை இந்த பகுதியோட பரப்பளவு கேட்குறாங்க அப்படின்னா 3/7 a². அதை டைரக்ட் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 8வது சம் பாருங்கள். 15 மீட்டர் 8 மீட்டர் என்ற அளவுள்ள செவ்வக வடிவ நிலத்தின் 4 மூலைகளிலும் அதன் நடுவிலும் 2 இடத்துல கட்டியிருக்காங்க பாருங்கள், நல்லா கவனிங்க. 4 மூலைகளிலும் அதன் நடுவிலும் மொத்தம் 5 இடம். சரியா? 3 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் பசுக்கள் கட்டப்பட்டுள்ளன எனில் எந்த பசுவாலும் புற்கள் மேயப்படாத பகுதியின் பரப்பு காண்க. இதை டயக்ராம் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. ஒரு ரெக்டாங்கிள், அதாவது செவ்வக வடிவ பரப்பளவு, ஒரு செவ்வக வடிவ பரப்பு இருக்குது. இதில் 4 மூலைகளிலும் ஒரு 3 மீட்டர் கயிறு. இந்த செவ்வக வடிவத்தோட நீள அகலம் கொடுத்துட்டாங்க. இது வந்து 15 மீட்டர், இது வந்து அகலம் வந்து 8 மீட்டர். ரைட்டு. அப்போ 15 மீட்டர் 3 மீட்டர் இந்த அளவு இருக்கும். சரியா? அப்போ இந்த பசு வந்து மேயக்கூடிய பகுதின்னு பார்த்தோம்னா இவ்வளோதான் மேய முடியும். ஒரு கால் வட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மூலையிலையுமே கவனிங்க. இப்போ இது வந்து 3 மீட்டர், இப்போ இதுவும் 3 மீட்டர். அதே மாதிரி இந்த மூலையிலையும் 4 மூலையிலையும் பசு வந்து கட்டப்பட்டுள்ளது. அதே மாதிரி நடுவுலையும் கட்டியிருக்காங்க 3 மீட்டர் நீளத்துக்கு. அப்போ அது மேயக்கூடிய பகுதி வந்து இவ்வளோதான் இருக்கும். ஒரு வயலில் வந்து ஒரு செவ்வக வடிவ வயல் இருக்குது அப்படின்னா 4 மூலையிலையும் பசு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி நடுவுலையும் 3 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறால் கட்டியிருக்காங்க. அப்போ அந்த ஆரம்ன்றது வந்து நமக்கு 3 மீட்டர் தான். சரியா? இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? மேயப்படாத பகுதியின் பரப்பளவுனா இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? இந்த பகுதியோட பரப்பளவு தான் கேட்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், மொத்த ஏரியாவும் நான் கண்டுபிடிச்சிடுறேன். அந்த செவ்வக வடிவ வயலோட பரப்பளவு மொத்தமாக கண்டுபிடிச்சிடுறேன். அதாவது செவ்வகத்தின் பரப்பு, ரைட்டா? அதோட பரப்பளவில் நான் என்ன செய்கிறேன்னா இந்த பகுதியோட பரப்பளவில் நான் கழிக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த பகுதியோட பரப்பளவுனா இங்கே கவனிங்க, இதெல்லாமே ஒரே அளவுள்ள கால்வட்டம் தான். அப்போ 4 கால்வட்டம் சேரும்போது ஒரு முழு வட்டம் ஆயிரும். அப்போ ஒரு வட்டம், இது 4 சேர்ந்தால் ஒரு வட்டம். இங்கே ஒரு வட்டம் இருக்கா? சரியா? அப்போ 2 வட்டம் ஆயிரும். மைனஸ் அப்போ 2 இன்ட்டு வட்டத்தின் பரப்பு. நான் வட்டம் சும்மா போடுறீங்க, வட்டத்தோட பரப்பளவு. இப்போ செவ்வகத்தோட பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம் மைனஸ் 2 இன்ட்டு வட்டத்தோட பரப்பளவு வந்து பை r². இப்போ இதை கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ L இன்ட்டு B ரெண்டுமே கொடுத்தா 15 இன்ட்டு 8 மைனஸ் 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 3.14. ஆரம் வந்து இங்கே என்னென்னா 3 மீட்டர். அப்போ 3 இன்ட்டு 3, ஏன்னா r². அப்போ 15 8 120 மைனஸ் இதெல்லாம் பெருக்கணும். 3 6 3 18. அப்போ 314ஐயும் 18ஐயும் பெருக்கிட்டு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம். 4 8 32 மீதம் 3, 1 8 8 3 11க்கு 1 மீதம் 1, 3 24 1 25, 4 4 4 1 3 2 5 6 5. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 56.52. இப்போ 120லேருந்து கழிக்கணும். 10ல் 2 போச்சுன்னா 8. சரியா? இங்கே 9 இருக்கும், 9ல் 5 போச்சுன்னா 4, இங்கே 9, 9ல் 6 போச்சுன்னா 3, இங்கே 1 இருக்கும். அப்போ 11ல் 5 போச்சுன்னா 6. இப்போ என்ன வரும்னா 63.48. இங்கே எதில் கொடுத்துருக்காங்க? மீட்டரில் கொடுத்துருக்காங்களா? அப்போ சதுர மீட்டர். 48 சதுர மீட்டர். இதுவே வந்து அந்த பசு வந்து மேய முடியாத பகுதியின் பரப்பளவு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம 8th புக்கு அளவியலிருந்து, சரியா, வட்டகோண பகுதியோட பரப்பளவு, வில்லின் நீளம், அதே மாதிரி அரை வட்டம், கால் வட்டத்தோட சுற்றளவு, அப்புறம் கூட்டு உருவங்கள், அதில் வந்து நம்ம ஒரு 8 சம் பார்த்துருக்கோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது போக நம்ம டெஸ்ட்டில் ஒரு 10 சம் கொடுக்குறோம், அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்யூ.